ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு தோசை ஊற்ற போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா ஊற்றிட்டு இப்படியே சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் பொடிசாக பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணி போடுங்க, இன்னும் நல்லது. இதை நல்லா இப்படி பரவலாக தூவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாட் மசாலா பாருங்கள், சாட் மசாலா அப்படியே லேசாக பரவலாம். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு சாட் மசாலா ஏற்கனவே உப்பு காரம் டேஸ்ட் எல்லாமே சாட் மசாலா இருக்கும், சாட் மசாலாவில் இருக்கும். அதனால் நம்ம வேறு எதுவும் போட வேண்டாம். சாட் மசாலா மட்டும் போட்டாலே போதும். நல்லா இந்த சைடு நல்லா இப்படி லேசாக சுற்றி விட்டுட்டு அப்புறம் இது அப்படியே கொத்துனாப்பில் இப்படி திருப்பி போட்டோம் அப்படின்னா சூப்பரான சாட் மசாலா வெங்காய தோசை ரெடி. இது நல்லா வெறுமையில் கூட சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம சாட் மசாலா போட்டுக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா இட்லி பொடி இருந்தால் கூட இட்லி பொடியும் கூட போட்டுக்கலாம், அதுவும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சம் முருங்கைக்கீரை இது இருந்தால் கூட மேலே தூக்கிக்கலாம். என்கிட்ட அதெல்லாம் இல்லை, அதனால நான் வெறும் வெங்காயமும் சாட் மசாலாவும் மட்டும் வச்சு இன்றைக்கி இந்த தோசை போட்டிருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்னியோட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது லேசாக வெந்த உடனே நம்ம திருப்பி எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். ஆனியெல்லாம் நல்லா அதில் ஒட்டணும். லேசாக அமுக்கி விட்டோன்னா நல்லா அந்த மாவுலேயே ஆனியன் ஒட்டிக்கும். பார்த்தீங்களா நம்ம தோசை எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.